யாரும் நம்ம சீக்கிரமா வளர விட மாட்டாங்க. நம்மளுடைய உற்சாகத்தை கொல்லுகிறவர்கள் அநேகர்களா இருக்காங்க. நம்ம முன்னேறலாம் நினைக்கும் பொழுது நம்மளை தடுப்பாங்க. அவனை முன்னேற விடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட அவன் நல்லா இருக்க கூடாது, அவன் நம்மளை விட முன்னேற கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உலகத்துல அநேகர் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய தகப்பன் அப்படியாப்பட்டவர் அல்ல. நான் செய்ததை பார்க்கணும், நீ அதிகமா செய்யணும் அப்படின்னு ஒரு உண்மையான தகப்பன். ஒரு தகப்பன் தான் நினைப்பா, நான் வாழ்ந்ததை விட என் பிள்ளை நல்லா வாழணும். அதான் உண்மையான தகப்பன். வாழ்க்கை மாறணும்னா முதலாவதாக நம்மளுடைய மனநிலை மாறணும். பாருங்க, மனநிலை மாறாம மாற்றம் வராது. நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்தவங்க மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தவங்க எல்லாம் மாற மாட்டாங்க, உலகம் எல்லாம் மாறாது, அடுத்தவங்க அப்படியே தான் இருப்பாங்க. நாம கர்த்தருக்குள்ள மாறணும். கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டியா நாம மாறணும். ஒரு மனிதனுக்கு புதிய இருதயம் வரும் பொழுதுதான் அந்த மனிதன் ஒரு புது சிருஷ்டி ஆகிறான். புது சிருஷ்டி ஆகும் பொழுது புது ஆவி அவனுக்குள்ள நிலைத்திருக்கிறத பார்க்கலாம். ஆவி நிலைத்திருந்தா தேவன் புதிய எண்ணெயினாலே நம்மை அபிஷேகம் செய்வார். அபிஷேகம் செய்யப்பட்ட எந்த மனுஷனும் புதிய பலனை பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கான். புதிய பலத்தை பெறும் பொழுது கர்த்தர் நமக்காக ஒரு நாமத்தை சூட்ட உண்மை உள்ளவராக இருக்கிறார்.